வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 7/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை ஒன்றுமில்லை. ரகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் 6:04, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று பிற்பகல் 2:45 வரை, திரையோதசி பின்பு சதுர்தசி, நட்சத்திரம் இன்று மாலை 3 வரை பூராடம் பின்பு உத்திராடம், யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று மாலை 3 வரை ரோகிணி பின்பு மிருகசிரீஷம். மேஷராசி நேயர்களை வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பொருள் வரவுகள் மேலோங்கும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பரணி உதவிகள் கிடைக்கும். கிருத்திகை நிம்மதியான நாள். ரிஷபராசி நேயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் அனுபவங்கள் அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நிம்மதியான நாள். ரோஹிணி அனுபவங்கள் கிடைக்கும். மிருகசிரீஷம் கௌரவங்கள் மேலோங்கும். மிதுன ராசி நேயர்களை தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தேகநலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். மற்றவர்களின் மூலம் அனுகூலங்கள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பொருள் வரவுகள் மேலோங்கும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மேன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீஷம் கௌரவங்கள் கூடும். திருவாதிரை வெற்றிகள் உருவாகும். புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள். கடகராசி நேயர்களை வழக்கு விஷயங்களில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நெருக்கம் ஏற்படும். பூசம் சிந்தனைகள் அதிகமாகும். ஆயில்யம் தன்னம்பிக்கை ஏற்படும். சிம்மராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான மாற்றங்கள் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். பேச்சுக்களில் அவமான நிலை ஏற்படும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் ஒற்றுமைகள் கூடும். பூரம் மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் ஆர்வமான நாள். கன்னி ராசி நேயர்களே விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். எதிலும் ஆர்வம் உண்டாகும். வழக்கு விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அனுகூலங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். ஹஸ்தம் நிதானம் தேவை. சித்திரை ஆசைகள் பூர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்களே தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை மகிழ்ச்சியான நாள். சுவாதி ஆதரவுகள் கூடும். விசாகம் தடைகள் விலகும். விருச்சிக ராசி நேயர்களை வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். பொருள் வரவுகள் கூடும். பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் மகிழ்ச்சியான நாள். கனுஷம் பொருள் வரவுகள் கிடைக்கும். கேட்டை ஆதரவுகள் கூடும். தனுசு ராசி நேயர்களே எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பொருள் வரவுகள் கூடும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வதும் நல்லது. நிதானமாக செயல்படவும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
மூலம் உதவிகள் கிடைக்கும். பூராடம் நிதானம் தேவை. உத்திராடம் மாற்றங்கள் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வீட்டில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதும் நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் வளர்ச்சியான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திராடம் அலைச்சல்கள் கூடும். திருவோணம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். அவிட்டம் கடமைகள் அதிகமாகும். கும்பராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆதரவான நிலை எதிலும் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். பணியில் முன்னேற்றங்கள் உண்டாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் மேலோங்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் நெருக்கமான நிலை ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பூரட்டாதி வருமானம் மேலோங்கும். மீன ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். நினைத்த காரியம் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பொருளாதாரம் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புரட்டாதி ஆசைகள் நிறைவேறும். உத்திரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.